ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான மோமோஸ் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே மோமோஸ் சட்னி எப்படி ரெடி பண்ணலான்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேங்க, மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு மேல் மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் மோமோஸ் செய்ய போகிறோம். மேல் மாவுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது 2ஐயும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மைதா மாவில் செய்கிறேன். கடைகள் எல்லாத்துலேயும் மைதா மாவில் தான் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அல்லது 1 கப் மைதா மாவு 1 கப் கோதுமை மாவு அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் எடுத்திருக்கோம். கப்புடைய அளவு 1/4 லிட்டர் அளவுடைய கப்பு. இந்த கப்பில் 2 கப் மைதா மாவு போடுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு 20 மோமோஸ் கிட்ட வரும். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உங்களுக்கு 20 மோமோஸ் கிட்ட வரும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க மாவு. மேல் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு 5-6 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துருவி எடுத்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கேரட், குடமிளகாய், முட்டைக்கோஸ் இது 3ஐயும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம். எப்படி இது இவ்வளோ பொடியாக நறுக்கிறதுனா, நீங்கள் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு கேரட் பெருசு பெருசாகவே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் அடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி முட்டைக்கோஸும் குடமிளகாயும் அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண மாதிரி வந்துடும். இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்சியில் கொஞ்சம் பல்ஸில் அடித்து எடுக்கும்போது நல்லா பொடியாயிரும் இல்லைங்களா, அந்த கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம். இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு மோமோஸே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் ரொம்ப பொடியாக கட் பண்ணாலும் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண வராது. ஃபஸ்ட்டு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கேரட் சேர்த்துடலாம். நல்லா 1 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட், 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், ஒரு பாதி கப் அளவுக்கு குடமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும். இதில் இருக்க அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் லேசாக விட்டு வந்துடணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படியும் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மோமோஸ்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட பன்னீரை நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச காய்கறியில் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சாச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. மேல் மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கோதுமை மாவில் மோமோஸ் எப்படி பண்ணலான்றதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்க வேணாங்க. நம்ம பூரிக்கெலாம் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அதில் மைதா மாவு நல்லா தெளித்து விட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இது சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்க வராது. இப்படி லேசாக இப்படி அழுத்தி விட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி விரிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் நிறையா இருக்கும், மேல் மாவு கொஞ்சமாக இருக்கும். இப்போ இதை மடித்து விட்டுக்கலாம். ஒரு விரலில் இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம சாரீலெல்லாம் ப்ளீட்ஸ் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடித்து விட்டு அந்த விரலோடு இப்படி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மோமோஸ்க்கும் நம்ம மடித்து எடுத்து வச்சிடலாம்.
இப்போ ஒரு இட்லி தட்டோ அல்லது ஸ்டீமர் பிளேட்டோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக லேசாக எண்ணெய் தடவி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேகட்டும். சூப்பராக 10 நிமிஷத்தில் பாருங்கள், நல்லா ஷைனிங்காக சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான மோமோஸ் சட்னி ரெடி பண்ண போகிறோம். மோமோஸ் சட்னிக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடானதும் ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க போதும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 தக்காளியை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தக்காளி எல்லாம் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். மேலே இருக்க அந்த தோல் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கணும். அதே மாதிரி இந்த மிளகாய் எல்லாமே நல்லா அதில் ஊறி உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது இந்த தக்காளியிலேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த சட்னி நீங்கள் நார்மலாக எந்த ஒரு சாட் ஐட்டம்ஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி எல்லாம் வெந்துருச்சு இல்லைங்களா, அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே அந்த கொதித்து வந்திருக்க அந்த மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ்வில் இந்த வானலி வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். பூண்டெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு சாஸ் டேஸ்ட்டில் வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பூண்டெல்லாம் நல்லா வறுபட்டு கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வருது. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். ஓரளவுக்கு திக்காகி வரும்போது இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் லேசான ஒரு இனிப்பு சுவை இருக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோம். விருப்பப்படுறவங்க கடைசியாக ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், திக்காக ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நல்லா சூப்பரான சுட சுட நல்லா டேஸ்ட்டான மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே மோமோஸ் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மேலே இருக்க அந்த லேயர் சாஃப்டாக மெலீஸாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மெலீஸாக மேல் லேயரை திரட்டி உள்ளே நிறைய ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.